வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 860 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 388 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 88 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து 88 கொடுத்ததுக்கு ரீசன் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு 84 ஒரு 86. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 88 வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து 388 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த 88 அப்படின்றது வந்து நமக்கு கேமில் அடிக்க வேண்டிய இன்னும் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு 88 வந்து பிசியில் வந்து கொடுத்தேன். ஏன்னா நான் மறுபடியும் ஆனால் இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 86. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 87, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 86. ஸோ அது கேப் நம்பர் பார்க்கும்போது நமக்கு ஒரு 85 வந்து கேப் நம்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு கேப் நம்பர் வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிடுவான். ஸோ அப்படி தான் வந்து நமக்கு இந்த வாட்டி வந்து கேப் நம்பராக வந்து ஒரு 85 வந்து இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் எங்கன்னா எங்கெல்லாம் வந்து அந்த 35 அடிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு 85 வந்து கேமில் வரும். ஓகேங்களா. ஸோ எல்லா மாதமும் வந்து அவன் அந்த 35 அடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 வந்து கேமில் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு 85 இருக்குன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 35 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு இங்கே 35 அடிச்சிருக்கான் இன்னைக்கு வந்த ரிசல்ட்டில். ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 85க்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 85 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது கரெக்டாக வந்து இந்த 85 அதாவது பி போர்டு 8 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இங்கே 228 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இருக்குங்களா. ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து 228. ஓகேங்களா. ஸோ பிசி ஒரு வேளை இந்த 35க்கு ஒரு 85 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இந்த 85 அப்படின்னு பார்க்கும்போது பி போர்டு வந்து நமக்கு 8. ஓகேங்களா. ஸோ இந்த ஏசி 28 பிசி 28க்கு நமக்கு ஒரு ஏபி வந்து ஒரு 28 கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஓகேங்களா. ஸோ அந்த ஏபி 28 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வந்து ஒரு பெண்டிங். ஏன்னா எப்படி வந்து ஒரு 34 இங்கே வந்து ஒரு 80 இங்கே வந்து அந்த 34 வந்து 334 அப்படின்னு இந்த மாதம் அடித்ததை வந்து ஏபியில் வந்து கரெக்டாக அடிச்சிருப்பான். 334க்கு அடிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 887க்கும் அடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ டபுள்ஸ் பார்க்கும்போது நமக்கு 334 முடிஞ்சிருச்சு, 887 வந்து முடிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏபி 84, ஏசி 84, பிசி 34 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 87, பிசி 87, ஏபியுமே 87 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த 28 வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் ஏதோ ஒரு நாள் வந்து அவன் 28 கேமில் கண்டிப்பாக அடிப்பான். அப்படி அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு ஃபாலோ நம்பர் வந்து 285. ஓகேங்களா. ஸோ இந்த 285 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அந்த 85க்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ 85 அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் வந்து 2. ஸோ 28 ஏபியில் கண்டிப்பாக அவன் அடித்தே ஆகணும். ஸோ அதனால தான் நான் இந்த மந்த்துக்கு வந்து முன்னாடியே ஃபாலோ அப் நம்பர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ பிசியில் 85 இந்த மெத்தடில் இந்த பேட்டர்னில் கரெக்டாக என்றைக்காவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த 28 அதாவது 285 அப்படிங்கிற நம்பரை வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா நம்பரு. ஸோ போனஸாக இந்த மந்த்துக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான ஆக்சுவல் கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்டாக ஒரு மெத்தட் எடுத்து ஆடுவான். ஸோ அப்படி தான் வந்து இந்த வாரமும் வந்து நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு மெத்தட் வந்து மாற்றிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 57 அதாவது போன வாரம் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து நமக்கு ஏசி பிசி ஏபி அப்படின்னு சொல்லி வைக்கிறது ஒரு 4-5 வாரமாக வந்து கண்டினியூஸாக ஒரு கேமை வந்து ஆடணும். ஓகேங்களா. அதே மாதிரி 22க்கும் வந்து கேமை ஆடினான். அதுக்கு அடுத்து ஒரு மாதம் விட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு வாரம் விட்டு அதுக்கப்புறம் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு 33, 34, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32. ஸோ நமக்கு இங்கே வந்து என்னென்னா
சைட் வைஸ், அதாவது இங்கே பாருங்க, இங்கே வந்து அந்த கேமை வந்து ஆடியிருக்கான். ஓகேங்களா, இங்கே வந்து அதுக்கு அடுத்தடுத்த வாரம் வந்து ஆடினா, ஆனால் சைடில் வந்து நமக்கு டயக்னல் பேட்டர்னில் அந்த பேட்டர்னை வந்து ஆடியிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 82. ஓகேங்களா, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 வச்சுட்டு நமக்கு கீழே வந்து அந்த 28 வந்து திருப்பி 87 அப்படின்னு சொல்லி ஸ்வாப் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, ஸோ 28 வந்து 87. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 87 வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 87 இருக்கிறத வந்து ஏபியில் வந்து 87, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 88 வந்து ஏசி 88, அதாவது ஏபி 88, இங்கே பிசி வந்து 88, சாரி ஏசி வந்து 88. ஓகேங்களா, ஸோ இங்கே அதுக்கு அடுத்தடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கேம் ஆடி பெண்டிங்கும் ஒரு நம்பர் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் தெளிவாக வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து புரியுது. கரெக்டாக இங்கே வந்து ஏசி 87, ஏபி 87. ஸோ அப்போ ஏசியில் வந்து 87 கரெக்டாக வந்து நமக்கு பெண்டிங்கில் வந்து நிற்கிது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 88, கீழே வந்து ஏசி 88. ஸோ பிசியில் நாளைக்கு ஒரு 88 வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் நேற்றுமே வந்து உங்களுக்கு ஒரு 88 வந்து கொடுத்துருந்தேன். ஸோ பிசியில் அகைன் நான் வந்து 88 வந்து இந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த பேட்டர்ன் கரெக்டாக வர்றதுனால ஏற்கனவே நான் கொடுத்த பிசிஏ வந்து திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதாவது பிசியில் வந்து 88. ஓகேங்களா, ஸோ அதுக்கு கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ அதனால தான் வந்து இங்கே பாருங்கள், ஏபி 88, ஏசி 88. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டயக்னலில் அவன் இந்த பேட்டர்னை முடிச்சே ஆகணும். இங்கே எப்படி வந்து 57 வந்து கரெக்டாக ஆடினானோ, 57 47னா கரெக்டாக இந்த மந்த் வந்து கரெக்டாக ஆடியிருப்பான். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாரம் ஃபுல்லாக, அதாவது இந்த புதன்கிழமை வாரத்தில் எல்லாமே வந்து இந்த இங்கே பெண்டிங் வச்ச நம்பரை அழகாக எடுத்து ஆடியிருப்பான். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த ஒரு பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு இங்கே பெண்டிங் வச்ச நம்பர்னு பார்க்கும்போது பிசியில் கரெக்டாக டயக்னல் பேட்டர்னில் வந்து நமக்கு இந்த 88 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக நிற்கிது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 87, இங்கே வந்து ஏபியில் 87. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த 87 பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசின்னு முடிச்சிட்டான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து 87 ஏபி 87 முடிச்சிட்டானா, அதுக்கு அடுத்து பெண்டிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 88 88. ஓகேங்களா, இங்கே வந்து 88 88ன்னு பார்க்கும்போது நமக்கு ஏபியில் வந்து ஒரு 78. ஏன்னா இந்த 78 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, பிசி, அதாவது பிசியில் வந்து ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் வந்து 88. ஓகேங்களா, ஸோ ஏபி போர்டு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே போன மாதம் அவன் அடித்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 778. ஓகேங்களா, ஸோ இப்போ 778க்கு கண்டிப்பாக ஏபியில் வந்து ஒரு 78 அடிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மாதம் கரெக்டாக அந்த பெண்டிங் வச்ச நம்பர்லாம் கரெக்டாக எடுத்து ஏபியில் அடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 778 பெண்டிங் இருக்குது. அப்போ 778க்கு நமக்கு வந்து ஏசி 78, பிசி 78 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஏபியில் 78 பெண்டிங் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த நம்பர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு நீங்கள் பிசியில் வந்து ஒரு 88 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டர்ன் வைஸ் நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ 88 பிசி. ஸோ அப்போ ஃபுல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 788 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் அந்த நம்பர் கொடுக்கறதுக்கு ரீசன் இது தான். ஸோ பேட்டர்ன் வைஸ் எல்லா சைடுமே வந்து கரெக்டாக இருந்ததுனால உங்களுக்கு இந்த 788 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். அதோட இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி கரெக்டாக வந்து ஒரு நம்பர் வந்து அவன் கேமில் வந்து அந்த 789 பேட்டர்ன், அதாவது 78 பேட்டர்னில் வந்து அடிச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 789. அதே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 785. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 786, மறுபடியும் 88, சரி 778. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது 80ல் வராது. ஓகேங்களா, 84. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 786. ஸோ கண்டினியூஸாக வந்து அந்த 85, 86, 87மே வந்து வந்திருக்கும். ஓகேவா, 787.
கேமில் வந்து 787, அதாவது ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக வந்து 787, 786, 5, 4, 9 எல்லாமே வந்துச்சு. ஸோ 9, 7, 6 எல்லாம் வந்ததுனால அதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கரெக்டாக வந்து 87 இருக்கு பாருங்கள், 787 ஓகேங்களா. ஸோ 786 வந்துருச்சு, 5, 4 ஓகேங்களா, 7, ஸோ 9 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நமக்கு அதுக்கு அடுத்த கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 788 ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அந்த பேட்டர்னில் வந்து நிற்கிது. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த 788 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த மாதம் ஏதோ ஒரு நாள் அவன் அடிக்க போகிறான் இந்த நம்பரு. அது நாளைக்கா இருக்கிறது அப்படின்னா நல்லாவே வந்து பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. ஸோ 788 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் வந்து இந்த பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது, ஏன்னா மாதம் கண்டிப்பாக வந்து அந்த ஏபியில் 78 வச்சு ஒரு நம்பர் ஆடிட்டு இருக்கான். ஸோ அப்படி ஆடின நம்பரில் கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 788. ஸோ பேட்டர்ன் வைஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நாளைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த மாதம் ஏதோ ஒரு நாள் அவன் இந்த நம்பரை எடுத்து கேமில் ஆடிடுவான். ஒரு நல்ல நம்பரு கரெக்டான பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஃபாலோ ப்ளஸ் சொன்ன மாதிரி 285 மைண்டில் வச்சுக்கோங்க. 28 ஏபி, ஏன்னா 85 அந்த 35க்கு ஒரு 85 ஏபியில் வர்றதுக்கு பிசியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 28 ஏபியில் பெண்டிங் இருக்குது. அப்படி 28 இருக்கிற மாதிரி நமக்கு 78 பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் 788 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ பிசியில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 88, ஏபியில் வந்து 78. இல்லை இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது, என்னோட பெட்டராக கிடைக்கிது நம்பர் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கு வேறு நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.